காந்தியடிகளினுடைய போராட்டத்திற்கு காரணம் என்னவாக பார்த்தது? இந்த ஆங்கிலேயனுடைய ஏகாப்தியத்தை மேல் சட்டை கூட அணியாமல் போராடியதற்கு காரணம் என்னப்பான அவருடைய வாழ்க்கை வரலாற்றை படிக்கிறோம். தென்னாப்பிரிக்கால ஆங்கிலேய அரசை எதிர்த்து காந்தி போராடுறார். அவரை நோக்கி துப்பாக்கியை நீட்டுகிறாங்க. ஒரு 15 வயது சிறுமி காந்திக்கு முன்னால் வந்து நிற்கிறாங்க. எண்ணெயை சுட்டுட்டு அதுக்கப்புறமா இவரை சுடுப்பான். தில்லையடி வள்ளியம்மைன்னு அவங்க பேரு. அங்கிருந்துதான் காந்தியினுடைய போராட்டம் ஆரம்பிக்கிறது. அந்த பெண்ணை கைது செய்யறாங்க. 10 நாள் கழித்து ஒரு குப்பையை போல் கசக்கி அந்த பெண்ணை சிறைச்சாலையிலிருந்து தூக்கி எறிகிறாங்க. காந்தியடிகளும் அவருடைய நண்பரும் ஒரு துணியால் அந்த பெண்ணை சுற்றி மீட்டு எடுத்து கொண்டு வர்றாங்க. 15 நாளைக்கு மேல அந்த பெண்ணை காப்பாற்ற முடியல. அந்த பெண் இறந்து போகிறாள். அப்பொழுது காந்தி முடிவெடுக்கிறார், இந்த துணியால் சுற்றி தூக்கி எறியப்பட்ட இந்த பெண்ணை போல இந்த ஆங்கிலேய அரசை நான் சுருட்டி தூக்கி எறிவேன்னு காந்தியடிகள் அன்னைக்கு முடிவெடுத்தாருங்க. அந்த முடிவு தான், அந்த சத்தியம் தான், அந்த மன உறுதி தான் நம் நாட்டிற்கான விடுதலையை பெற்று தந்ததுன்னாங்க. உங்களிடம் மன உறுதியும் சத்தியமும் உண்மையும் இருந்தால் எத்தனை பெரிய ஏகாப்தியத்தையும் எதிர்க்க முடியும் என்று காந்தி நமக்கு காட்டுகிறார்.